சிரிப்பதா? அப்படி சிரித்த போது பகவான் கொண்டைக்குள்ளே அமர்ந்திருக்கும் கங்கையானவர்கள் நினைக்கின்றார்கள், நம்ம அக்கா இப்படி ஏளனமா சிரிக்க. ஒரு நாள் 100 ரூபாய் கையில கொடுத்து சிரிந்தாலே சிரிக்க மாட்டாங்க. சிரிப்பாங்க, அளவோடு சிரிப்பாங்க, அழகா சிரிப்பாங்க. ஆனா இது இன்னைக்கு ஒரு மாதிரில விசித்திர சிரிப்பா இருக்குது. அதாவது ஏளனமாக சிரிக்கிறாள் என்று சொன்னால் இது என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும். அப்படி என்ன மெதுவாக பூமியில் ஈட்டி வார்த்தாள் பார்க்கக்கூடிய நேரம் அப்படி முழு பலத்தையும் பூமியிலே ஊன்றி உலகமே வெள்ளத்தால் அழிந்ததாம். அதாவது கைலவசம் அழிந்தது, காண்டருவம் அழிந்தது, தெய்வாதி தேவர்கள், மனிதர்கள், மரம், மட்டை, செடி, கொடிகள், தட்டை, தாமரை அனைத்தும் அழிந்ததா. 14 லோகமும் மொத்தமாக அழிகின்றது. அனைத்தும் தண்ணீரால் அழிந்த போது பகவானும் பார்வதி இருக்கக்கூட இடம் இல்லாமல் தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள். பார்த்தார்கள் அம்மையுமே பார்வதி அம்மா தன்னுடைய கையிலே இருந்த கணையாளி என்று சொல்லக்கூடிய மோதிரத்தை கழற்றி அந்த நீரிலை விட்டெறிந்தார்கள். அதை கீழுலகத்தில் வேரூன்றி மேலுலகத்தில் ஒரு தாமரை மலராகவே மலர்ந்தது. அந்த தாமரை மலரின் பீடத்தின் மீது பகவானும் பார்வதியுமாக ஒய்யாரமாக அமர்ந்து கொண்டார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் மாதரசி லட்சுமியாள் வந்துதித்த பொய்கைதனே வளர்ந்திருக்கும் செந்தாமரை வனத்தை வந்து அவர் கண்டார். அந்த செந்தாமரை மலரதிலே சிவனோமையும் கொலுவிருந்தார். செந்தாமரை மலரதிலே சிவனோமையும் கொலுவிருந்தார். பகவானுக்கும் பார்வதிக்கும் இருப்பதற்கு கூட இடமில்லாமல் 2 பேரும் தாமரை பூவிலே வந்து அமர்ந்தார்களாம். அதாவது என்னைக்கும் தாமரை பூவை பார்த்தோமேயானால் தாமரை பூவின் நடுவில் மஞ்சள் நிறத்துல மணமேடு போல ஒண்ணு இருக்கும், பாத்துருக்கீங்களா? சின்ன திட்டு போல இருக்கும், நாங்க பிச்சு பிச்சு சாப்பிடுவோம். ஆமா, அதத்தான் பகவானும் பார்வதி இருந்த இடம்னு சொல்றாங்க. பகவானும் பார்வதி இருந்த இடத்துல நம்ம இவ்வளவு நாள் நொடிச்சு சாப்பிட்டு இருக்கிறோம். சாப்பிடுவதற்கு நல்லா தான் இருக்கும், நல்லா டேஸ்டா இருக்கும், ஒருவா சோவ பிடிச்ச மாதிரி. அதாவது ஒருவேளை பகவானும் பார்வதி இருந்தனால தான் அவ்வளவு அழகா இருக்குமோ தெரியல. அதான் சொன்னோம்ல, சோவ பிடிச்ச மாதிரி ஒரு சைஸா இருக்கும் சாப்பிட்ட உடனே. அதாவது பகவானும் பார்வதியும் அந்த இடத்துல அமர்ந்திருக்க தாமரை இதழ்களாக அங்க கைலாச மலையில் உள்ள தேவர்களில் ஒரு தாமரை பகவானும் பார்வதியும் இருக்கக்கூடிய இடத்துல தானே தேவர்களுக்கு வேலை. அந்த தெய்வாதி தேவர்களும் சுற்றி பகவானை சூழ்ந்து இருக்கக்கூடிய சமயத்தில் அப்படி இங்கே இருக்கக்கூடிய நேரத்தில் வைகுண்ட லோகத்தில் உள்ள கருடையாழ்வார் நினைக்கின்றார். அதாவது சிவதரிசனம் செய்துவிட்டு வந்து வெகு நாட்கள் ஆனதல்லவா, நாமல் சென்று சிவதரிசனம் செய்ய வேண்டும் என்று நினைத்த கருடையாழ்வான் பறந்து வந்து பார்க்கக்கூடிய சமயத்தில் எல்லா இடங்களும் தண்ணீரால் அழிந்திருப்பதை கண்ணிலே கண்டார். அதாவது கைலாசம் காணவில்லை, காண்ருவம் காணவில்லை, தெய்வாதி தேவர்கள், மனிதர்கள், மரம், மட்டை, செடி, கொடிகள், தட்டை, தாமரை அனைத்தும் காணவில்லை. கைலாசம் இருந்த இடத்தில் ஒரு செந்தாமரை மலரானது மலர்ந்திருப்பதை கண்ணிலே கண்டார். அப்படியே கண்ணிலே கண்டபோது மலரின் பீடத்திலே பகவானும் பார்வதியும் இருப்பதை கண்டார். உயர்ந்த பரப்பில் பறந்த கருடையாழ்வான் தாழ்ந்த பரப்பிலே வந்து பகவானை அடிதொழுது கேட்கிறார். என்ன சொல்கிறார்? பகவானே சுவாமி, உங்களை நான் தரிசனம் செய்ய வந்த நேரத்திலா இந்த உலகமானது அழிய வேண்டும்? கருடையாழ்வான் சுவாமி, அதாவது உலகம் அழிவதற்கு நேரம் காலம் சமயம் எல்லாம் பார்த்து இந்த நேரம் பார்த்து அழிஞ்சு போச்சு பாருங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டே. சரி, நீ வந்து விட்டாய் அல்லவா சுவாமி, என்ன என்னால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணுமா சுவாமி? காரியமாக வேண்டும். என்ன காரியமாக வேண்டும்? இந்த அழிந்த உலகத்தில் அழியாத மெய்ப்பொருள் ஏதாவது இருந்தால் எனக்காக எடுத்துக்கொண்டு வா. இதோ உடனடியாக கொண்டு வருகிறேன் சுவாமி. ஆகட்டும் என்று உரைத்த போது சரி, இந்த கருடையாழ்வான் பறந்து வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் பறந்து சென்றே கருடையாழ்வான் பறந்து சென்றே கருடையாழ்வான் பரப்பை எல்லாம் தேடுவாரா. பறந்து சென்றே கருடையாழ்வான் பறந்து சென்றே கருடையாழ்வான் பரப்பை எல்லாம் தேடுவாரா. சுரபோ சிந்தாமணி கடலில் சுரப்பா பீரோ மிதக்க கண்டார். சோரே வாத்திரத்தை கண்ட சோரே வாத்திரத்தை கால்நகை தாளாதொழுதே சோரே
கண்ட சோறு பாத்திரத்தை ஆதிவரை பதிலே அன்புடனே கொள்ள வைத்தான். பறந்து சென்று கருடையாழ்வான் பரப்பை எல்லாம் தேடி பார்க்கும்போது சுரபு சிந்தாமணி கடலில் சுரப்பாத்திரம் ஒன்று பாத்திரத்தை கால் நகத்தால் கொடுத்தெடுத்து கரைக்கண்டனார் முன்பாக கொண்டு வந்து வைத்தார். அப்படி கொண்டு வைத்த நேரத்தில் பார்த்தார் பகவான் கொண்டு வந்த சுரப்பாத்திரத்தை திறந்து பார்க்க சரி பாத்திரம் ஒன்று அறைகள் இரண்டு ஒரு அறையில ஒரு ஆணும் சரி ஒரு அறையில் இன்னொரு பெண்ணும் இருந்தார்களாம். பார்த்தார் பகவான் சொல்லுகிறார், ஐயா சுவாமி நீங்கள் இரண்டு பேருக்கும் இந்த பாத்திரத்திற்குள் வருவதற்கு காரணம் என்ன? நீங்கள் யார்? சுவாமி என் பெயர் வள்ளுவர், என்னுடைய மகள் திருமகள். சரி நான் வயலில் ஏர் உழுது கொண்டிருந்தேன். நான் ஒரு விவசாயி. சரி என் பசியிருந்து எனக்கு புசிப்பதற்கு என் மகள் எனக்கு சாப்பாடு கொண்டு வருவாய். சரி தினந்தோறும் கொண்டு வருவது போல் அன்றும் எனக்கு சாப்பாடு கொண்டு வந்தார். சரி உலகமானது திடீரென்று பெருவெள்ளத்தால் அழிந்து வருவதை கண்ணிலை கொண்டோம். உயிர் மீது கொண்ட பற்றுதலின் காரணமாக சரி ஒரு பாத்திரத்தில் இருந்த சாப்பாடை கீழே கொட்டிவிட்டு சரி பாத்திரத்தை ஈர் அறையாக்கி நானும் என்னுடைய மகளும் அமர்ந்து கொண்டோம். சுவாமி ஐயா வள்ளுவரே, இந்த அழிந்த உலகத்தில் அழியாத மெய்ப்பொருளாக இருப்பது நீங்கள் இரண்டு பேரும். ஆமாம் சுவாமி. ஆகையால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? கல்விக்கு தந்தையாக செல்ல வேண்டும். அப்படி ஆகட்டும் திருமகளே, என்ன நீ செல்வத்திற்கு அதிபதியாக செல்ல வேண்டும். ஆகட்டும் என்று சொல்லி அவர்கள் இரண்டு செல்வத்துக்கு அதிபதினா எல்லா செல்வத்தையும் நீயே வச்சுக்கிடாத. செல்வத்துக்கு அதிபதினா நீ எல்லாருக்கும் கொடுக்கணும். ஆமா, செல்வ மகளாக இருக்க வேண்டும். நீ கொண்டு தெரிய கூடாது. ஆகட்டும் என்று சொல்லி அவர்கள் இரண்டு பேரையும் அனுப்பி வைத்தாராம். அப்படி அனுப்பி வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் சொல்லுகிறார், என்ன கருடையாழ்வான் மீண்டும் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் நான் காத்திருக்கிறேன். அதாவது இந்த அழிந்த உலகத்தில் அழியாத மெய்ப்பொருள் ஏதாவது இருந்தால் எனக்காக எடுத்துக்கொண்டு வருவாயா? சுவாமி அதை கொண்டு வந்துட்டல்ல. பார்க்கடலானதை வெள்ளி கொண்டு அமர்ந்திருக்கும் ரந்தாமனை நான் சொன்னதாக அழைத்துக் கொண்டு அப்படி ஆகட்டும் சுவாமி. ஆகட்டும் என்று உரைத்த போது சரி கருடையாழ்வான் விரட்டென்று பார்க்கடலானதிலே பறந்து வருகிறார். பறந்து வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் பரந்தாமன் எப்படி வெள்ளி கொண்டு இருக்கிறார் என்று பார்த்தால் காலதுதான் வடக்காக காலதுதான் வடக்காக காலதுதான் வடக்காக கண்ணகை மூடி நிற்காக கண்ணகை மூடி நிற்காக காலதுதான் வடக்காக காலதுதான் வடக்காக காலதுதான் வடக்காக கனக முடியது தெற்காக கனக முடியது தெற்காக நேர்கிழக்கு முகமாக மெத்தை ஓரி பாம்பாக திரையடலில் மாயவரை திரையடலில் மாயவரை மூடல் இழப்பவனே காலதுதான் வடக்காக கனகமுடி தெற்காக மேல் திசையின் முகமாக பெற்று ஒரு பாம்பாக கருடையாழ்வான் வருவதை அறிந்தும் அறியாதவர் போலே தூங்குகின்றாராம். அப்படி நித்திரை செய்வது போல் பாவனை காண்பித்துக் கொண்டிருக்கு. அதாவது இந்த உலகத்துல நடக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் அறிந்தும் அறியாதவர் போன்றும் சரி தெரிந்தும் தெரியாதவர் போன்றும் நித்திரை செய்கின்றாரே எம்பெருமாள் மாயவனார் பரந்தாமன். அப்படி நித்திரை செய்து கொண்டிருக்கும் போது நினைத்தான் கருடையாழ்வான், மாயவன் எல்லாம் தெரிந்தும் தெரியாதவர் போல்
பாவினை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இவரை கைதீண்டு எழுப்பினால் கலகமிடுவார், மெய்தீண்டு எழுப்பினால் மிதனப்படுவார் என்று திருப்பார் கடலிலே சென்று சிறகால் நிறுவரி கோவிந்தன் மீது தெளித்து வணங்கி நிற்கின்றார். அப்படி வணங்கி நிற்கும் போது பார்த்தார். உடனடியாகவே அறிந்தும் அறியாதவர் போலே அறிந்திடுமால் மொழித்திலகி அச்சமர கை காட்டி சொல்கின்றார். என்ன சுவாமி இழைத்த காரணம் என்ன சுவாமி? காரணம் ஒன்றும் எனக்கு தெரியாது. சரி, கரைக்கின்றனார் உங்களை அழைத்து வர சொன்னார் சுவாமி. சரி, ஆமா, என்னோடு வந்தால் நான் உங்களை அழைத்து செல்வேன் ஐயா. அதாவது உன்னோடு வர வேண்டுமே என்று உரைக்கின்றார். ஆமா ஆமா, சுமந்து செல்லும் திறம் உனக்கு உள்ளதா சுவாமி? என்ன தங்களை சுமக்கக்கூடிய வல்லமை தந்தால் நான் உங்களை சுமந்து செல்வேன் ஐயா. அகட்டும் என்று உரைத்த போதே இவருடைய ஆழ்வான் குறுங்கழுத்திலே மாயவன் மகாவிஷ்ணு ஏறி அமர்ந்தார். ஒரு சிறகானது குடை பிடிக்க, ஒரு சிறகானது வீசி வர மாயவனார் எப்படி வருகிறார் என்பார். பச்சை வர்ணன் எங்கரோட பச்சையிலேறே பாவையர்கள் வெண்குரலை பாடியாடவே, பச்சை வர்ணனும் கரோட பச்சையிலேறே பாவையர்கள் வெண்குரவை பாடியாடவே, பச்சிரனல் வேல்விழியாள் லட்சுமி பாகல் லட்சுமி பாகனி மாவினில் துளசி மணி மாலையிலங்கு வெண்ணையுண்ட வாயினாலே மண்ணையும் உண்டோ மண்ணையும் உண்டோ கேவி வந்த அந்த இருடபுரத்திலே உண்ட வாயினாலே மண்ணையும் உண்டோ மண்ணையும் உண்டோ கேவே கருடன் என்னும் இருடபுரத்திலே வெள்ளல்லை என்மை தோணரை வாருவாரோ வாருவாரோ காட்டு கோனாரே கிட்டவே வாரோ கொண்டொரலில் கட்டப்பட்ட மோதிர கையா ஆடுங்க சாமின்னு சொன்ன. ஓ, ஆட சொன்னாங்களா? உனக்கு எப்படி கேட்டு? இல்ல சாமி ஆடுங்கன்னு சொன்னது போல கேட்டு. அதுதான் சொன்னேன், சாமி நீங்க ஆடுங்க, அதாவது சுவாமி ஆடுங்கள் என்று. ஆமா அதுதான். சரி சரி, ஆமா, நீங்க சாமி ஆடுங்கன்னு சொன்ன உடனே சரி, அத என்னுடைய குணம் உங்களுக்கு தெரியும். அதானே, மனைவி சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு வாழக்கூடியவன். ஆமா, மனைவியானவள் சொல்லிவிட்டாலே விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே சரி பார்வதியால் உரையேட்டு திருநடனம் ஆடினேன். சரி, கங்கையானவள் பொங்கி இந்த உலகமே அழிந்து போய்விட்டது. ஆகையினால் என்ன அழிந்தது உலகம். ஆமா, இந்த அழிந்து போன உலகத்தை படைப்பதற்கு சரி உங்களுடைய தங்கையாகிய மந்திரகண்ணியிடம் அதிலே ஒருபடி மண்ணானது வாங்கி வாருங்கள் அத்தா. மைத்துனா, நீங்க ஒரு ஆளந்தா எனக்கு நீ உண்டு ஐயா. அதாவது மந்திரகண்ணி இடத்திலே சென்று ஒருபடி மண் வாங்கி வாரும் என்று உரைக்கின்றீர்கள் அல்லவா? ஒருபடி மண் வாங்கி வந்தால் அழிந்த உலகத்தை படைக்கலாமா? நீங்க ஒருபடி மண் மட்டும் வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் ஒரு வேலை உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன். அதாவது அதான் சொல்லுவாங்க, மச்சா இருந்தா மலை ஏறி பிழைக்கலான்னு. ஆமா, ஆனா இந்த காலம் மச்சா மாதிரி இருந்தா பனை ஏறி வர பிழைக்க முடியாது. மச்சா மரம் வச்சு ஒவ்வொருத்தர் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கான்னு தெரியுமா? ஓ, அதுவும் மச்சானா இருக்கணும். உதாரணத்துக்கு பாருங்க, வாழ்க்கைன்னா மச்சானுக்கு அமைஞ்ச மாதிரிதான். ஓ, அப்படி. ஆமா, ஆகையால் சரி சென்று வருகிறேன் என்று எம்பெருமாள் மாயவனார் நினைக்கும் போது நினைக்கின்றார். அதாவது கீழுலகம் போகணும்னா எப்படி போக முடியும்? 7 கடலையும் தாண்டி தனியா போக முடியும். உள் நீச்சல் அடிச்சு போக முடியும், உள்ள பிரஷர் கூடிரும். எப்படி போவோம் என்று யோசிக்கும் போதே அந்த பகவானும் பார்வதியை இருக்கின்றார்களே, தாமரை மலர். ஆமா, அந்த தாமரை மலரானது சரி அதாவது கீழுலகம் வரை வேரூன்றி இருப்பதை நினைக்கின்றார். சரி, அதாவது கீழுலகம் வரை வேரூன்றி இருப்பதை தாமரை தண்டினுடைய வேரானது பாதாளத்திலே வேரூன்றி இருக்கிறது. சரி, சென்றால் தாமரை தண்டின் வழியாக தான் செல்ல வேண்டும். ஆமா என்று சொன்னார். என்று தாமரை தண்டு எவ்வளவு சின்ன தண்டா இருக்கையா? ஆமா, தாமரை தண்டுனாலும் சின்ன தண்டு தான். ஆகையால் நாம இவ்வளவு பெரிய உடம்போடு போக முடியுமா? ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உடம்பு ஊதுனாலு. ஆமா, இந்த உடம்போடு தண்டு வழியா போனோம்னா தண்டு என்ன ஆகும்? தண்டு முறிஞ்சிகள் செதறிரும். அதனால நம்மளுடைய ரூபத்தை மாற்ற வேணுமே என்று பெருமாள் மாயவனார் எப்படி ரூபம் எடுக்கின்றார் என்று பார்த்தார். வெண்ணையுண்ட மாயவனா, வெண்ணையுண்ட மாயவனா கேட்டாளி ரூபம் கொண்டார். வெண்ணையுண்ட
தோடுகளி தாமரைதள் தோடுகளி தான் போனார் மாயவனா இடமதிலே இடமதிலே மாயவனார் வாரே போதே இடமதிலே இடமதிலே மாயவனார் வரபோதே அண்டமெல்லாம் சிறந்திரங்கும் அண்டமெல்லாம் சிறந்திரங்கும் அண்ணனாரே வாருமையா அதாவது வெண்ணையுண்ட மாயவனார் ஒரு வேட்டாளி ரூபத்தை எடுத்தார். என்ன வாளி? வேட்டு வாளி. வேட்டு வாளி இல்லனே வேட்டாளி. என்னாளி என்ன தென்னாளி கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, இது என்ன வேட்டாளி? அதாவது நீ என்ன வாளி எல்லாம் பாத்திருக்கிற? சாம்பார் வாளி, ரசவாளி, பாயாசவாளி. இது அந்த வாளி இல்ல, வேற வேட்டு வேட்டு வாளி. பார்த்ததில்ல. வேட்டு வச்சிருக்க வாளி. அதாவது அந்த வாளி இல்ல, வெட்டிச்சிரும். ஏன் அந்த வாளியே இல்ல, வேற எந்த வாளி? அதாவது வேட்டு வாளி இல்ல, வேட்டாளி. அதான் எந்த ஆளி நீ? வேட்டாளினா ஒரு சிறிய வண்டு தான். வண்டா? ஒரு சிறிய வண்டினத்தை சார்ந்ததாம். அதன் தன்மை என்ன தெரியுமா? குடும்பத்தில் யாராவது கர்ப்பமாக இருந்தார்களே ஆனால் இந்த வேட்டாளி வீட்டுல வந்து கூடு வைக்குமா. அங்கனோடு உள்ள செடி எல்லாம் கொண்டு வந்து அந்த கம்பெல்லாம் முறிச்சிட்டு வந்து அப்படி இல்ல பெருசா ஒரு கூடு. செடியில கம்பெல்லாம் முறிச்சிட்டு வந்தெல்லாம் கூடு வைக்காது, மண்ணால் கூடு கட்டும். மண் கூடு. அதாவது இந்த வேட்டாளியில் 2 சைஸ் உண்டு. என்ன சைஸ்மா? அதாவது கருப்பு வேட்டாளி, சிகப்பு வேட்டாளி. கருப்பு வேட்டாளி வந்து களிமண்ணால் கூடு கட்டும். சரி. சிகப்பு வேட்டாளி செம்மண்ணால கூடு கட்டும். இந்த கருப்பு வேட்டாளி ஒரு வீட்டுல வந்து கூடு வச்சதுன்னு சொன்னா குடும்பத்துல பிறக்க கூடியது ஆண் குழந்தை தான் பிறக்கும். அவன் குழந்தை கருகருன்னு இருக்கும். குழந்தை கருகரணில ஆண் குழந்தைக்கு களிமண்ணாலதான் கூடு கட்டுமா. களிமண். ஆமா. அதே சிகப்பு வேட்டாளி வந்து செம்மண்ணால கூடு கட்டுமா. பெண்களெல்லாம் சிகப்பா உள்ளவங்க இல்லையா? ஆமா, கலருன்னு சொன்னா சும்மா ரோஸ் தானே. ஆமா, இருக்கதானே செய்யுது. ஆகையால் அப்படியே சிகப்பு வேட்டாளி கூடு வச்சது ஆனால் அந்த குடும்பத்துல பிறக்கிறது பெண் குழந்தை தான் பிறக்குமா. அப்போ பெண் குழந்தை ஆண் குழந்தைன்னா வேட்டாளி கூடு வச்சிருக்கத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சில இடத்துல 2 வேட்டாளியும் கூடு வச்சிருக்கோம். அப்பாங்க 2 குழந்தையா இருக்கும். ஆணும் மண்ணுமா கிடைச்சிரும். கடவுள் பாக்கியத்திலே பெரும்பாக்கியம் பண்ணிட்டாரு. ஆமா, எல்லாம் ஆண்டவன் கொடுக்கிறதுதான். ஆமா, நம்ம வேண்டான்னு சொன்னா விடுமா? அதானே. ஆகையால் சரி, இப்படியே வேட்டாளி ரூபத்தை எடுத்து தாமரை தண்டின் வழியாக கீழுலகமானதிலே வருகிறார். வந்தவர் தங்கை மந்திரகன்னியானவளை வந்தழைக்கின்றாரா. மந்திரகன்னி எம்மா எப்ப மருவன் தான் காத்துட்டு இருக்கா. ஒரு சத்தத்திலே ஓடி வந்துட்டாலே. அண்ணனுடைய சத்தம் ஒரு தங்கச்சிக்கு தெரியாதா? அண்ணா தங்கையே, என் தங்கையே, நல்லா இருக்கிறியாம்மா? நல்லா இருக்கிறேன். அந்த ஒன்றகண்ணி எங்க? யாரு? நம்ம கூட்டத்துல எப்ப நமக்குள்ள சண்டையாவி விடுவாளு தோழி. அந்த பக்கம் இருக்கா. சரி தங்கையே, திடீரென்று உன்னை அவசரமாக தேடி வந்த காரணம் என்ன தெரியுமா? அண்ணா. என்னம்மா? வந்துட்டீங்க. ஆமா, பால்பழம்லாம் சாப்பிட்டுட்டு போங்க அண்ணா. ஐயோ, நீ சாப்பிடதான் சொல்லுவானா, ஒரு நாளும் தர மாட்டா. வாய் நிறைய சொல்லுவா, அண்ணா சாப்பிட மாட்டீங்களா? எங்க வீட்டுல எல்லாம் வந்தா சாப்பிடா செய்விய. நாங்க அப்படிப்பட்டவங்களா? பணக்கார வீட்டுல சாப்பிடுவீங்க. பசியோடு வந்திருப்பான், ஒரு பிடி சோறு கிடைக்காதா? நீ எங்க வீட்டுல எல்லாம் சாப்பிடியா செய்விய. ஆமா, அதுக்குள்ள வீடு ஒன்னா சாப்பிடுவிய. நம்ம பழைய சோறும் பருப்பு குழம்பும் 4 நாளைக்கு முன்னாடி உள்ளதை வச்சுதான் சாப்பிடுவோம். வேற என்ன செய்ய? நம்ம வீட்டுல சாப்பிடியா செய்விய. ஓஹோ, இப்படி கேட்கறதுல அவனுக்கு வயிறு நிறைஞ்சிரும். ஆமா, வந்த தந்ததம் போதும் தின்னதம் போதும். ஆமா தங்கையே, நீ அதே மாதிரிதான் சாப்பிடியா செய்வியன்னு கேட்கறதுல பெரிய ஆளு.
இப்போது உன்னை தேடி வந்த காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? அதாவது இந்த உலகமானது அழிந்து போய் விட்டது. அதனால அழிந்து போன உலகத்தை படைப்பதற்கு சரி உன்னிடத்தில் ஒருபடி மண் வாங்கி செல்லலாம் என்று வந்திருக்கிறேன். அண்ணா என்ன உங்களுக்காக ஒருபடி மண் என்ன ஒரு லாரி மண்ணுனாலும் ஏத்திட்டு போங்க. நீ லாரி கணக்குல தள்ளி விட்டுறாத, அதான் இப்ப பிரச்சனையில இருக்கு. இங்க இருந்து மண் அங்க போகும், அங்க இருந்து கல் இங்க வருவனிட்டு கட்ட மட்டும் மண் வளம் கல் வளம் அங்கங்க ஏத்தி விட்டு நிக்காத. நான் சொல்றதை கேளு. ஒருபடி மண்ணானது மண்ணிற்கு அதிபதியாகி மந்திரகண்ணி நீ தந்தாய் என்று சொன்னால் அந்த மண்ணை வைத்து உலகத்தை படைப்பது எங்களுடைய கடமை. ஆமாம்மா. உலகம் எப்படி எழுந்தது உனக்கு சம்பவமே தெரியாதா? என்ன தெரியாத? உனக்கு நியூஸ் வந்திருக்கோம்ல நினைச்சு தெரியாதண்ணா. சம்பவத்தை கேளு. பகவானும் பார்வதியும் கைலாசத்துல இருக்கும்போது சரி பார்வதி இருக்கிறாள்ல அத்தான பார்த்து சாமி ஆடுங்கன்னு சொல்லி இருக்கா. சாமி ஆடுங்க. ஆமா சரி. அத்தா பத்தி தான் உனக்கு தெரியாதா? என்ன ஆட்டங்கிறா? ஐயோ தோம் 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 அப்படின்னு ஆட நந்தி தள்ளாங்க தக சொல்லு தள்ளாங்க தக சொல்லி அடிச்சு குடுக்க ஐயோ தலையில இருந்தால கங்கா தேவி அவளால அங்க இருக்க முடியல. சரி பட்டார்னு கீழே குதித்து சரி உலகமே தண்ணீரால் அழிந்தே போச்சு. ஒரு குடும்பத்தால ஒரு உலகமே அழிஞ்சு போச்சு. உலகமே அழிந்து விட்டதா? அவங்க அழிச்சு போட்டுட்டு என்ன போட்டு படாத பாடுபடுத்துறாங்க. அதாவது அழிந்த உலகத்தை ஆதரவாக படைப்பதற்கு ஒருபடி மண் வேணும்னு ஒருபடி மண் தந்தியா உள்ளதை கொண்டு போய் கொடுத்துட்டு என் வேலையை பார்த்து கண்டிப்பா தர வேண்டாம். அகட்டும் என்று உரைத்த போது இந்த மந்திரகனியானவள் சந்தோஷம் கொண்டே அந்த கொண்டே மந்திரகனி 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 சந்தோஷம் கொண்டு அந்த கொண்டு அந்த கொண்டு ஆர்வலர் மந்திரகனி மந்திரகனி ஆர்வலர் மந்திரகனி மந்திரகனி கண்ணி கொடுத்தால் ஒரு வீடிமள் ஒரு வீடிமள் களவு செய்தால் ஒரு வீடிமள் ஒரு வீடிமள் இரண்டு வீடி மண்ணை முள்ளே 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 இடைக்கடலில் மாறபோதை மாறபோதை இடைக்கடலில் மாறபோதை மாறபோதை இரண்டு வீடி மண்ணும் கொண்டு மண்ணும் கொண்டு மண்ணும் கொண்டு கடலில் மாறபோது மாறபோதை கடலில் மாறபோது மாறபோதை சந்தோஷம் கொண்டாள் மந்திரகன்னி ஆனவள் ஒருபடி மண்ணை வாரினாள். அண்ணன் கையில கொண்டு கொடுத்துட்டா. அம்மா தங்கை கொடுத்த மண்ணை வலது கை கொண்டு வாங்கினார் மாயவனார். சரி வாங்கின போது நினைக்கிறாரே இந்த ஒருபடி மண்ணை கொண்டு போறோம் ஆனா இந்த உலகத்தை படைக்க முடியல. மறுபடியும் இருக்கு அங்க இருந்து வர முடியுமா ஐயா? வேற நல்ல ரூட்டா போட்டு தர போறாரு. அதானே அதே பாதையாதான் அதே வடிவம் தான் எடுத்து இந்த உடம்பு கொண்டு அந்த பாதைக்கு இருந்தாலும் வராது. அது மட்டுமா ஒருபடி மண்ணை கொண்டு சென்று அழிந்த உலகத்தை படைக்கலாம் என்று சொன்னால் சரி என்ன ஒருபடி மண்ணை கொண்டு போனா என்னவெல்லாம் படைக்கலாம். அது மட்டும் இல்ல வேற ஒருவேளை ஒருபடி மண்ணால் உலகத்தை படைக்க முடியலன்னு சொன்னா அதுக்கும் நம்மளதான் பழி சொல்ல. என்ன தெரியுமா? நான் சொன்னது பெரிய உருண்டை மண்ணு, நீங்க கொண்டு வந்து சின்ன உருண்டை மண்ணு. நான் சொன்னது இதை விட 3 மடங்கு பெரிய உருண்டையா இருக்கும். நீங்க லேசா சின்ன உருண்டையில கொண்டு வந்துட்டீங்கன்னு சொல்லி அதுக்கும் நம்மளதான் பழி சொல்லுவாரு. அதனால எதுக்கும் கூட ஒருபடி மண்ணை எடுத்துட்டு போவோம். ஒரு வண்டி ஒரு செப்புனி இருக்கு இல்லையா? எது ஒரு வண்டிக்கு ஒரு செப்புனி இருக்கு இல்லையா? இருக்குமில்ல. ஒண்ணு இல்லன்னா ஒண்ணு பிரயோஜனப்படுங்கிறது. அப்படி என்று இடது கையாலேயே ஒருபடி மண்ணை களவு செய்தார். சரி ஆமா. தங்கையே அண்ணா அண்ணன் சென்று வருகிறேன்மா. சென்று வாருங்கள். அதெல்லாம் இருக்கட்டும். அந்த கையில என்ன இருக்கு? மண் இருக்கிறது. இந்த கையில மண் இருக்கு. ஆமா. இடது கையில் என்ன இருக்குது? அதான் இது என்ன? அதுதான் இது. என்னது? இதுதான் அதுவா? இதுதான் அதுவா? நீ ஒரு பிடி மண்ணு தந்தா இல்லவா? ஆமா. அந்த மண்ணு தான் இருக்கிறது. அண்ணா நீ மாய கள்ளன் என்பது எனக்கு தெரியாதா அண்ணா? போயிட்டு வா போ போ. ஆகட்டும் ஆகட்டும் என்று உரைத்த போது 2 பிடி மண்ணையும் கொண்டு சரி எம்பெருமாள் மீண்டும் தாமரை தண்டின் வழியாக வரும்போது சரி கண்ணி கொடுத்தாலே ஒரு பிடி மண் கைக்குள்ள இருந்து கரு உருவாம் வளர்ந்திருக்கிறதா. சரி அந்த களவு செய்த மண்ணானது தண்ணீரில் கலந்து விட்டதாம். அதாவது
தண்ணீரில் கரையவில்லை, கலந்தது. மண் எங்கேயாவது கரைஞ்சி போகுமா? கரையாதல்ல. ஆகையால் அந்த இயற்கையும் செயற்கையும் ஒன்று என்று சொல்வார்கள். அதுபோல இயற்கையோடு இந்த மண்ணானது தண்ணீரில் கலந்ததா. கலந்து விட்ட நேரத்தில் இந்த மீதம் இருந்த ஒருபடி மண்ணானதை கொண்டு வந்து ஆதி பகவான் முன்பதிலை கொண்டு வைத்த போதே கொண்டு வந்த மண்ணதையும் கூறு 4 பங்கு வைத்த போது நடுவில் உதிக்கும் கைலாசம். ஒரு கூறு மலையாக ஒரு கூறு கடலாக ஒரு மலையாக ஒரு கூறு கடலாக ஒரு கூறு வானமாக ஒரு கூறு பூமியாக உதிர்ந்த மண்ணை தான் எடுத்து உயிர்களெல்லாம் பிறவி செய்தார். கொண்டு வந்த மண்ணானதை பகவான் 4 கூறாக பிரித்தாராம். 4 கூறாக பிரிக்கக்கூடிய சமயத்தில் ஒரு குரு மண்ணை எடுத்து வானமாக படைத்தார், ஒரு குரு மண்ணை எடுத்து பூமியாக படைத்தார், இன்னொரு குரு மண்ணை எடுத்து வடபுறத்தில் விட்டறிய அது கொன்று மலைகளாக காட்சியளித்தது, மலைகளாக தோன்றியதா. ஒரு மண்ணை எடுத்து கடல் பரப்பை உபரி செய்தார். உதிர்ந்த மண்ணானது கையில் இருக்குது. அந்த உதிர்ந்த மண்ணை எடுத்து உலகத்தில் உள்ள உயிர்களை எல்லாம் பிறவி செய்தார். அதாவது பகவான் எதற்காக உதிர்ந்த மண்ணிலே உலகத்தில் உள்ள உயிர்களை பிறவி செய்தார்? எதற்காக தெரியுமா? எதற்காக? நிலையற்றது உயிரினங்கள். இன்று இருக்கக்கூடிய உயிர் நாளை இருக்குமோ இல்லையோங்கிற நிச்சயம் கிடையாது. உதிர்ந்த மண்ணிற்கு நிகரான உயிரினங்களை பகவான் மண்ணிலே தோன்றி மண்ணிலே மறையக்கூடிய இந்த உயிரினங்களை உதிர்ந்த மண்ணினால் படைத்தாராம் பகவான். அதாவது இந்த உலகத்திலே எந்த ஒரு பொருளானாலும் சரிதான், உயிரானாலும் சரிதான், இறப்பு என்று ஒன்று இருக்குமேயானால் இறப்பு என்பது நிச்சயம். ஜனனம் ஒன்று இருக்குமேயானால் மரணம் என்பது கண்டிப்பாக நிச்சயம் அல்லவா? ஆகையால் தான் பகவான் உதிர்ந்த மண்ணிலே உலகத்தில் உள்ள உயிர்களை எல்லாம் பிறவி செய்தார். இப்படி 4 கூறாக மண் பிரிக்க நடுவதிலே கைலாசமலை தானாக வந்து தோன்றி தங்க கைலாச மலை அப்படி தக தகண்டு ஜொலிக்குதா. அதாவது தங்க கைலாச மலை தோன்றியவுடனே பகவானும் பார்வதியும் அழைத்துக் கொண்டு எம்பெருமாள் நாராயணமூர்த்தி கைலாச மலையிலே இருவேரை அமர்த்தி விட்டு பார்க்கடலானதிலே இந்த வைகுண்ட மூர்த்தியானவர் சென்று வெள்ளி கொண்டார். அப்படி அமர்ந்திருக்க கைலாச மலையிலே பகவானும் பார்வதியும் இருக்கும் போது ஒரு சில நாட்கள் கழிந்தது. மீண்டும் இந்த பார்வதி அம்மா சொல்றாங்க, சும்மா இருந்து விட மாட்டாங்களே. ஆமா பார்வதி, சுவாமி கைலாசம் உனக்கு பிடித்திருக்கிறதா? எவ்வளவு அழகா இருக்குது சுவாமி. திருப்திப்படுத்துறதுக்கு முன்னாடி நான் மட்டும் பாடு இருக்கு. அதாவது தக தகன் இல்லவா ஜொலிக்கிறது, மின்னுகிறது பார்த்தாயா? அதோ பாரு, ஆமா அந்த தங்க தாமரை பார்த்தாயா? ஆமா, நாம் அமர்ந்திருந்த தாமரை இப்போது தங்க தாமரையாக இருக்கிறது. அதாவது இந்த கைலாச மலை எவ்வளவு அழகாக இருக்குது பாத்தீங்களா? அதனால கைலாச மலையை தினந்தோறும் தூத்தி மெழுகி சுத்தம் செய்து வர வேண்டும். நீ அது வேலை கரெக்டா செஞ்சிருவல்ல? யாரு? நீதான். அதுக்காக தானே இங்க இருக்கிற. நான் இன்னைக்கு சுவாமி தூத்து மெழுகி சுத்தம் செய்து கோலம் போட போறேன். உனக்கு மாக்கோலம் போட தெரியாதா? எனக்கு கோலமே போட தெரியாது. கோலம் போட தெரியாதா? பூக்கோலமா? பூக்கோலமும் தெரியாது, புள்ளி கோலமும் தெரியாது. அலங்கோலம்? ஆமா, நான் போட்ட அலங்கோலம் மாதிரிதான் இருக்கும். பார்வதி இப்ப என்ன செய்யணுங்கிற? அதனால தினந்தோறும் தூத்துமெழுகி சுத்தம் செய்து வருவதற்கு ஒரு பெண்ணை பிறவி செய்துதாங்க. பார்வதி, என்ன? வேண்டாம் பெண்ணே, வேண்டாம். வேணும் சுவாமி. ஒரு பெண்ணானவள் பிறந்தால் இன்னும் பல பிரச்சனைகள் தான் ஏற்படுமே தவிர, பிரச்சனை வந்தாலும் இனிமே நான் பாத்துக்கிறேன், நன்மைக்கென்று இருக்காது. வேண்டாம் சொல்வதை கேள். வேணும் ஒரு பெண்ணை பிறவி செய்து தந்துதான் வேண்டாம். ஒன்னாலதான் இப்ப இவ்வளவு அழிவு இப்பதான் நிமிர்ந்து வந்திருக்கும். அதெல்லாம் இருக்கட்டு, பரவாயில்ல சுவாமி. வேண்டாம், வேணும், வேண்டாம், வேணும் என்று பார்வதி அம்மா கேட்க வேண்டாம் என்று பகவான் உரைக்க, பகவான் நாசி கரித்ததா. நாசி கரித்து ஒரு தும்மல் வருகிறதா? ஆமா, தும்மன நேரத்தில் நாசி துவாரத்தின் வழியாக ஒரு பெண்ணை பிறவி செய்தார். பெண்ணானவள் பிறந்திருக்கக்கூடிய நேரத்தில் கண்டனார் சொல்லி முனையில் கண்டத்தை
மனமகிழ்ந்து மனமகிழ்ந்து கையிலை மலையதையும் மலையதையும் தினமும் சுத்தம் செய்தால் சுத்தம் செய்தால் மலையதையும் மலையதையும் சுத்தம் செய்தால் சுத்தம் செய்தால் 12 திருவயதில் அவை நல்லால் திருப்போத்தால் திருப்போத்தால் அவை நல்லால் திருப்போத்தால் பகவானாசிதோரத்தின் வழியாக சண்டத்தி என்று சொல்லக்கூடிய பெண்ணை விரவி செய்தார். சரி. பெண்ணார் விழுவிறந்த போது பகவானை வார்த்து சொல்லுகின்றார். கரைக்கண்ட பகவானே, என்னை நீங்கள் விரவி செய்த காரணம் கைலாசபதி சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். சரி. அது மட்டும் இல்ல, அம்மா பார்வதி ஒரு நேரமும் மனம் சோர்வடைய கூடாது. சரி. கலகலனி அவங்களை சிரிப்பாக்க வச்சிட்டு இருக்கணும். ஆகட்டு சுவாமி. ஒரு நேரமா மனம் கலங்கியாச்சுன்னு சொன்னா என் இதயம் வெடித்து விடும். மனைவி கண் கலங்கினா கணவனுக்கு தாங்காதுன்னு சொல்றீங்க. இதயம் வெடித்தே விடும். ஆகட்டும் என்று உரைத்த போதே அன்று முதல் சண்டத்தியான் கைலாசமலை தோத்தி மெழுகி சுத்தம் செய்து வருகிறாளாம். சரி. 1 வருடமாய் 2 வருடமா எத்தனை வருஷம்? 12 வருடமாகவே கைலாசமலையிலே பார்வதி அம்மா வாழ்ந்தார்கள். பார்வதி அம்மாவுக்கு துணையாக சண்டத்தையும் வாழ்ந்து வருகிறாள். சரி. 12 வருடம் தேர்ந்த போது நினைக்கின்றார்கள் பார்வதி அம்மா, இனிமேலும் சண்டத்தியானவள் கைலாசமலையில் இருக்கலாமா? கைலாசமலை தீட்டாகிவிடும் அல்லவா? அப்படி என்று சொல்லி சண்டத்தியானவளை கானகத்திலேயே அனுப்பி வைத்தார். சண்டத்தியானவள் கானகத்திலே தனித்து வாழ்ந்து வரும்போது அதே கானகத்துல சண்டன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் வாழ்ந்து வர்றான். இது யாரும் அந்த சண்டன்? யாரே? அதாவது தேவாதி தேவர்கள் கூட்டத்தை சேர்ந்தவன் இந்த சண்டன். ஆமா. அது சிவபெருமானுக்கு தேவாதி தேவர்கள் எல்லாம் சேர்ந்து சரி தினந்தோறும் மலர் மாலை கட்டி வருவது வழக்கம். அதாவது தினந்தோறும் ஒவ்வொரு மலர் மாலை கட்டி கொண்டு செல்வார்கள். சரி. இன்னைக்கு இந்த மலர் கிடைக்குதோ அதை வச்சு ஒரு மாலை கட்டுவாங்க, அபிஷேகத்துக்கு கொண்டு போயிருவாங்க. ஆமா, கொண்டு போயிருவாங்க. ஒரு நாள் வெள்ளருக்கு மாலையால் அந்த ஒரு மாலையானது கட்டி அப்படி கொண்டு வரும்போது ஒரு மறையவன் நினைக்கின்றான். அதாவது ஒவ்வொரு மலருக்கும் ஒவ்வொரு மனங்கள் இருக்கும், ஒவ்வொரு குணங்கள் இருக்கும். ஆமா. ஆனால் இந்த வெள்ளையருக்கு மலருக்கு என்ன மனம் இருக்க போகுது, என்ன குணம் இருக்கு? அதாவது இந்த பிச்சி மலருக்கு என்ன வாசம்? பிச்சி வாசம். மல்லிகை மலருக்கு மல்லிகை வாசம். ரோஜா மலருக்கு ரோஜா வாசம். செவந்தி மலருக்கு செவந்தி வாசம். சாமந்தி மலருக்கு சாமந்தி வாசம். மறை கொழுந்துக்கு என்ன வாசம்? மறை கொழுந்து வாசம். கொழுந்துக்கு என்ன வாசம்? கொழுந்து வாசம். கொழுந்து வாசம். ஆமா, அதாவது கொழுந்து இல்ல கொழுந்து. இப்படி ஒவ்வொரு மலருக்கும் ஒவ்வொரு விதமான வாசங்கள் இருக்கு. ஆமா. இந்த வெள்ளருக்கு மலருக்கு அப்படி என்ன வாசம்? வெள்ளருக்கு வாசம். அதாவது என்ன வாசம்? ஏன்னா பகவானுக்கு பிடித்த மலர்களிலேயே வெள்ளருக்கு மலர் தான் ரொம்ப பிடிக்குமா. என்னது? மல்லிகை மலருக்கு மல்லிகை வாசம். ஆமா. பிச்சி மலருக்கு பிச்சி வாசம். ஆமா. சாமந்தி மலருக்கு சாமந்தி வாசம். ஆமா. அப்ப எருக்க மலருக்கு எருக்க வாசம் தானே இருக்கும். அதாவது என்ன வாசம் என்று சொல்லி பார்க்க வேணுமே என்று அந்த மலருடைய வாசம் நான் நுகர்ந்திருக்கிறோம். ஆமா. எருக்க மலர் எவனா போய் நுகர்ந்துட்டு இருப்பானா? ஆமாமா, அது முடியாது. முடியாதுல்ல. முடியாது. இந்த வாசமானது எப்படி இருக்கும், மனம் என்ன, குணம் என்ன நான் கண்டுபிடிக்கணும். அப்படி என்று அப்படித்தானே? அப்படி என்று சொல்லி அந்த வெள்ளருக்கு மலரை எடுத்து நாசியில வைத்து முகர்ந்து பார்த்து விட்டான். தேவாதி தேவர்களை எட்டி பார்த்தாங்க பாரு. ஷாக் ஆயிட்டாங்க. என்ன சொல்றாங்க? பகவானுக்கு கொண்டு போகக்கூடிய மாலை இல்ல, சண்டாள பாவி, பகவானுக்கு கொண்டு போகக்கூடிய மாலை நுகர்ந்து விட்டாயே. சண்டாளா நீ சண்டன் சண்டன் சண்டனாக போகிறது. சண்டன் என்று பெயரை கொடுத்து அந்த சண்டனையும் கானகத்தில் விரட்டி விட்டார். இந்த கூட்டத்துக்கு நீ வந்துராத. அதாவது சண்டன் ஒரு கானகத்திலும் ஒரு கானகத்திலும். ஆமா, 2 பேரும் தனித்தனியா வாழ்ந்து வர்றாங்க. ஆமா. சண்டன் இருப்பது சண்டத்துக்கு தெரியாது, சண்டத்து இருப்பது சண்டனுக்கு தெரியாது, 2 பேரும் இருக்கிறது நமக்கு தெரியாது.
ஆமா நமக்கு தெரியாது, அது உண்மைதான். நம்ம அந்த காட்டுக்குள்ள இல்ல. ஆகையால் அந்த காடு பெரிய காடு. இரண்டு எந்த பெரிய காடு? அடர்ந்த பெருங்காடு. ஓ, அடர்ந்த பெருங்காடு. நீங்க எந்த காடு நினைச்சோ? எங்க ஒரு பக்கத்துல ஒரு பெரிய காடு உண்டு. அந்த பெரிய காட்டுக்கு நாங்க எதுக்கு வர போறோம்? இல்ல நான் ஒருவேளை நமக்கு தெரியாதுன்னு சொன்னா அப்படி அந்த பெரிய காட்டுக்குள்ள சுத்தி கடல்ல இருக்கு. அவ்வளவும் கடல் தான். ஆகையால் பார்க்க வேணுமே என்று சொல்லி சரி ஒரு நாள் இந்த சண்டனும் சண்டத்தையும் கானகத்திலே எதிரெதிரே சந்தித்தார்கள். நேருக்கு நேர் முட்டக்கூடிய பக்குவம் கிட்ட வந்து கிராஸ் ஆயிட்டாங்க. ஆமா, சந்தித்த போது சந்தித்த நேரத்தில் சிந்திக்க மறப்பது இயல்புதானே. அடே அப்பா, பார்த்தால் இந்த சண்டத்தை நினைக்கிறான், என்ன இந்த கானகத்தில் இவ்வளவு அழகான ஒரு ஆடவரா? ஆமா, எவ்வளவு அழகா இருக்கிறார். நானும் காட்டுக்குட்டியா இருப்பாருன்னு நினைச்சேன். என்னது காட்டுக்குட்டியா இருப்பாருன்னு நினைச்சேன். காட்டு நல்ல கருத்த குட்டியா தான் இருந்திருக்காரு. ஆமா, கானகத்தில் இப்படி ஒரு ஆடவரா? பேசினால் அவரிடம் ஒரு வார்த்தையாவது பேசணும்னு சண்டத்தை மனதுக்குள்ள ஆசை இருக்குது. மனசுக்குள்ளதான் நினைக்கிறேன், வெளியே சொல்லலையா தெரியுமா? எதுக்காக? பெண்களுக்குரிய குணங்கள் சில உண்டல்ல. என்ன? அச்சம், அடம், நாணம், பயிர்ப்பு என்று சொல்லப்பட்ட குணங்கள் ஒருங்க அணைந்த பெண்கள் அல்லவா? அதெல்லாம் கூடவே பிறந்தது. என்ன பருப்பு? அச்சம், அடம், நாணம், பயிர்ப்பு. பருப்பு, பகிர்ப்பு, வெறுப்பு, பருப்பு இல்ல. அதாவது இதெல்லாம் பெண்கள் கூடவே பிறந்தது. அதனால ஒரு ஆம்பளை கிட்ட சடார்னி பெண்களால பேச முடியாது. பெண்கள் பேச மாட்டார்கள். அந்த காலம், அந்த காலம் பெண்கள் பேச மாட்டாங்க. இப்ப வந்து பருப்பெல்லாம் கிடையாதுங்கிறீங்க. அதாவது அந்த காலம் எல்லாம் கணவனாக இருந்தாலும் கூட கணவன் முகத்தை ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்களா? இப்பவும் கணவன் முகத்தை பார்க்க பிடிக்காம தான் ஒவ்வொருத்தருக்கு தலையை தொங்க போட்டு தெரியா. எதுக்கு? இவனுக்கு முகத்தையா முழிக்கணும் காலையிலே. அதானே. ஏன்னா அதாவது அந்த காலம் கணவன்மார்கள் கணவனா இருந்திருப்பாங்க, அப்படி மான மரியாதையா நினைச்சிருப்போம். ஆனா இந்த காலம் நீங்க எல்லாம் அப்படியா இருக்கீங்க? இப்ப என்ன உங்களுக்கு என்ன குறை ஆகி போச்சு? இந்த காலம் அப்படியா இருக்கீங்க? உங்களுக்கு என்ன குறை வச்சிருக்கோன்னு கேட்டோம். குறையா? எங்களுக்கு வாழ்க்கையே குறையத்தான் போகுது. இதுல என்ன குறைய சொல்றது? உங்களுக்கு எட்டாத உயரத்துல கொண்டு வந்து மேல தூக்கி வச்சிருக்கு. எங்க என்ன கொஞ்சம் மேல போயாச்சுன்னா ஒரே மேல அனுப்பிடலாம். மேல எங்க? ஆகையால் பார்த்தான் இந்த சண்டனானவன். சரி, இந்த கானகத்தில் இவ்வளவு அழகான ஒரு பெண் இருக்கிறாள். அளவுல இருக்கா? என்னது அளவுல இருக்கா? அழகா இருக்கிறான்னு நானும் அதனால அளவுல இருக்கான்னு. அளவுன்னு சொல்லக்கூடாது, அதாவது அழகா இருக்கிறா. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? நானும் அது அளவுல இருக்கா பிள்ளை, என்ன அளவுல இருக்கா? அதாவது அழகா இருக்கிறான்னா அவளுடைய அழகை ரசிக்கலாம், அது உண்மை. வேற இது அளவோல இருக்கா எப்படின்னா அது ஏளனப்படுத்துறது. அப்படியா? ஆமா. ஐயோ, இதுக்கு தானே சண்டைக்கு வந்துட்டாங்களா? யாரு? ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன். சரி, மனப்பொண்ணு எப்படி இருக்கான்னு ஒரு ஆள் ஆண்டில் எசை காட்டுட்டு சரி நானும் பிள்ளை அளவுல இருக்கானிட்டேன். இன்னும் ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே போனேன். முறைச்சுக்கிட்டு நல்லா தானே சொன்னேன், ஏன்டா நீ இப்படி முறைக்கிறான்னு நினைச்சு இப்பதான் தெரிஞ்சிருக்கு. முறைச்சதோடு வீட்டுக்கு போனால வேற சரி இருக்கட்டும். நான் முத பந்தில சாப்பிட்டு வீட்டுக்கு ஓடிட்டேன். அப்படி ரெண்டாம் பந்திக்கு என்ன தேடி இருக்காங்க. ஆகையால் பார்த்தான் இந்த சண்டனானவன். பேசினால் இந்த பெண்ணிடம் ஒரு வார்த்தையாவது பேச வேண்டும். ஆம்பளை சிங்கம் இல்ல, ஆம்பளை சிங்கம் இல்ல, சிங்கம். எட்டி பார்த்தா கால்ல செருப்பு இல்ல, தைரியமா பேசலாம். ஆமா, செருப்பு இருந்தா தானே செருப்புகளை தேடிப்பா. அடிக்க மாட்டா, தூக்கிட்டு இறையாவது செஞ்சிருவான். அதாவது அக்கம் பக்கம் பார்த்தா காண ஒருத்தரை கால்ல காட்டுக்குள்ள தானே தைரியத்தை வர வச்சு அடி வாங்கினாலும் பரவாயில்ல, தொடச்சிட்டு போயிடணும். ஏன்னா என்ன ஓட விட்டு கல் எடுத்து இறைஞ்சிட்டு போட்டு வாங்கிட்டு போவோம். கல்யாணம் வரைக்கும் தானே எல்லாம். ஆமா, அதுக்கு பிறகு நம்ம தானே கும்மாங்குத்து, நம்ம தானே ராஜா. கல்யாணம் வரைக்கும் என்னத்த காரி துப்புனாலும் தொடச்சிட்டு போயிடணும். ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். மனசு இயல்பு தானே, வரத்தானே செய்வா. ஆகையால் இந்த பெண்ணிடம் பேச வேணுமே என்று ஓடோடி வருகிறான். என்னுடைய அருகில் வந்து என்ன சொல்லுகிறான் என்று பார்த்தான். ஊரும் என்னம்மா பெயரை சொல்லம்மா, பெயரை சொல்லம்மா, யாரம்மா பெற்றாரை சொல்லம்மா, ஊரு என்னம்மா பெயரை சொல்லம்மா, பெயரை சொல்லம்மா, யாரம்மா பெற்றாரை சொல்லம்மா, ஆனகத்திலே போகிறதேனம்மா, காரணத்தையோ சொல்லுவாயம்மா, அந்த பெண்ணுடைய அருகிலே வந்து பெண்ணை வார்த்தை சொல்லுகிறான். என்ன சொல்றான் அந்த பெண்ணுடைய அருகிலே வந்து? ஆமா பெண்மணி, என்ன யாரும் இல்லாத காடு இந்த பெரிய காடு. ஆமா, இந்த பெரிய காட்டுக்குள்ள நான் மட்டும் தான் தனியா காட்டுக்குட்டி போல தெரிஞ்சிட்டு சரி, ஒரு மான்குட்டி போல நீ வந்திருக்கின்றாயே. ஆமா, எங்கிருந்து வந்தாயடி?
என்னோர் கைலாசமலையே. கைலாசமலையில் நீ கைலாசமலையில். ஆமா, கைலாசமலையில ஒண்ணு நான் பார்த்ததே கிடையாது. நானும் உங்களை பார்த்ததே இல்லையே. நானும் கைலாசமலையில் தானே சுத்திட்டு இருந்தேன். நானும் கைலாசமலை தான். கைலாசமலையில எங்க இருந்தா? கைலாசமலையில. ஐயோ, எந்த இடத்துல இருந்தா? கைலாசமலைக்குள்ள பார்வதி அம்மா கிட்ட. அந்த பார்வதி அம்மா கிட்ட ஒரு மூக்கு அடிச்ச பிள்ளை அப்படியே சுத்திட்டு தெரியுமே, அந்த பிள்ளை நீதானா? ஆமா. நான் அங்க பூ கட்ட கூட்டத்துல வருவோம் தெரியுமா, குடிமை வச்சுக்கிட்டு. ஓ, அந்த பூ கட்டுறாளா? அதே ஆளுதான். இவன் என்ன அழகாயிட்டாம்மா. ஆமா, உன் பேர் என்னது? சண்டத்தி. என் பேர் என்ன தெரியுமா? என்ன? என் பேர் சண்டன். சண்டனா போங்க. சண்டை இல்லம்மா, வேற தண்டன். டகடகடண்டன். எத்தனை கிலோடன்? அதே தண்டன் சண்டன். லண்டனா? லண்டன். நம்ம கல்யாணம் முடிஞ்சா லண்டனுக்கு போகலாம். உன் பெயரோ சண்டத்தி, என் பெயரோ சண்டன். கல்யாணம் முடிந்தால் அழைத்து செல்வேன் லண்டன். டன் டன் டன். நான் பாரு, என்ன, நான் ரொம்ப பேச விரும்பல. சரி, எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உன்னை பார்த்த உடனே என் இதயத்தை காணவில்லை. அதெல்லாம் இருக்கட்டும், ஒன்னு எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்படி பேசாதம்மா. பிடிக்கல. இப்படி எல்லாம் பேசுறேன்னா என்ன உனக்கு ஒருத்தனும் கிடைக்க மாட்டான். இந்த காட்டுக்குள்ள நான் மட்டும் தான் இருக்கேன். கிடைக்காம இருந்தாலும் பரவாயில்லை. 10 பேர் இருந்தா ஒருத்தன் இல்லைன்னா ஒரு ஆள் வாய்ப்பு உண்டு. ஆமா, நான் ஒருத்தன் தான் இருக்கேன். என்னை விட்டுட்டேன்னா உனக்கு ஒரு வாய்ப்பும் கிடையாது. ஒரு வாய்ப்பு வேண்டாம். நான் சொன்னா கேளு. கெட்டதும் சரி, பாலுங்கணத்துல போய் சாகிறதும். நீ செத்தாலும் பரவாயில்ல, உன் கூடாலே வந்து நான் செத்துருவேன். அப்படியா? ஆமா. அப்படின்னு சொன்னா மனமுடித்துக் கொள்ளலாம். பாத்தியா, ஒரு வழியா விருப்பம் வந்துட்டு பாத்தியா. மனமுடித்துக் கொள்றதுக்கு அவளுக்கு ரொம்ப விருப்பம் இருந்தாலும் இல்லாத மாதிரியே நடிச்சிருவா. நடிச்சிருவாங்களா? பட்டவல்ல. ஆமா, நாங்கெல்லாம் அவ்வளவு ஈஸியா இல்ல. வேண்டான்னு சொன்னாரு. வேண்டான்னு சொல்லட்டு, சரி வேண்டாம்னா பரவாயில்லம்மா, நாங்க போறேன். 2 8 எடுத்தாக்கி ஏன் போறிய சொன்ன உடனே போயிருவீங்களோ? உடனே போயிருவீங்களோ? வேண்டான்னு தானே சொன்னா, சொன்னா போயிருவீங்களோ? 2 வாரத்தை பேச மாட்டீங்களோ? சரி, முதல்ல பேசுனது பிடிக்கல. அந்த கடையில போய் ஒரு காபி குடிச்சிட்டே பேசலாம்ல. போலாமா? அப்படின்னு நாங்க பெண்கள் இப்படி எல்லாம் சொல்றீங்களா? முதல்ல வந்து வேண்டான்னு தான் விருப்பமா தான் பேசுவோம். ஆமா, அதுக்கப்புறம் விருப்பமா. அதாவது முதல்ல ஆமா சரி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னா எங்களை பார்த்து நீங்க இழிவா நினைப்பீங்கல்ல. எங்க அம்மா, நீ எப்படி சொன்னாலும் இழிவா தான் நினைப்போம். எங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிடும் இவன் எப்படினாலும் மாட்டியாச்சுன்னு. அப்படியா? அதாவது கல்யாணத்தை முடிக்கலாம். சரி, கல்யாணம் முடிக்கணும் எவ்வளவு செலவு இருக்குது தெரியுமா? சும்மா ஊரெல்லாம் கூப்பிடக்கூடாது. ஊரெல்லாம் கூப்பிடணும், பந்தல் போடணும், செட்டு முக்கியம். செட்டு கொடுக்கணும், மேளத்தை கொடுக்கணும், காடடிக்கணும், சாப்பாடு போடணும். செட்டை வச்சிருக்காங்களா அந்த ஆபரேட்டர் தம்பியை கூட்டிட்டு போனேன். எனக்கு அவரை நம்ம போகச்சில கூட்டிட்டு போயிட வேண்டியதான், வேற வழியே இல்ல. டிக்கில அடைச்சிட்டோம்னா ஒரு டிக்கி நிறைஞ்சால இருப்பாங்க, கொண்டு போயிடலாம். ஆமா, அதனால இவ்வளவு செலவு இருக்குது. ஆமா, இதுக்கெல்லாம் என்ன பண்றது? என்கிட்ட 5 காசு இல்லாத பிச்சைக்கார பையன் போல தெரியாம என்கிட்ட ஒரு வேலை கட்டுறது. ஒரு பிச்சைக்காரனே கல்யாணம் பண்ண கல்யாணம் மட்டும் பண்ணிட்டேன்னா கோடீஸ்வரம் ஆயிரும். அது எப்படி? நீ 100 பவுன் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கல்ல. நான் எங்க கொண்டு வரீங்க? 1 பவுன் லட்சத்து சில்லறை, 40 கோடீஸ்வரம். அப்படியா? 1 கிராம் வரை கிடையாது. கிடையாதா? 1 கிராம். அப்ப நீ ஒரு பிச்சைக்காரி. எனக்குள்ளத நான் கொண்டு வர, அதையா உனக்கு தரணும். சரி இருக்கட்டு. இந்த பாரு சண்டத்தி, நம்ம இந்த காட்டுக்குள்ளதானே இருக்கிறோம். உன்னை கண்கலங்காம பாதுகாக்கிறது என்னுடைய பொறுப்பு. அப்படியா? நமக்கு எதுக்கு வீண் வெறுப்பு? அதாவது கானகத்தில் ஒரு சாசா ஐயனார் ஆலயம். சரி, ஆலயத்திற்கு முன்பதாக வந்து ஒரு வள்ளி கொடி, அதாவது தாலியிலும் சிறந்தது வள்ளி கொடி என்று சொல்லுவார்கள். சரி, அந்த வள்ளி கொடி எடுத்து 2 பேரும் கந்தர்வ மணத்தையும் முடித்தார்கள். வள்ளி கொடி எடுத்து அந்த கள்ளி கழுத்துல கட்டிட்டான். அதாவது கந்தர்வ மணத்தை முடித்து கணவனும் மனைவியுமாகவே எப்படி வாழ்ந்து வருகிறார் என்று பார்த்தால், மன்மதன் ரதியும் போலே ரதியும் போலே ரதியும் போலே வாழ்ந்திருந்தார் மன்மதன் ரதியும் போலே ரதியும் போலே ரதியும் போலே வாழ்ந்து வந்தார் 2 பேரும். மலர் நில மணமும் போலே மகிழ்வுடனே வாழ்ந்திருந்தார். கண்ணு நில இமயம் போலே கருத்துடனே வாழ்ந்திருந்தார். வாழ்ந்திருக்கும் நாளே
எப்படி வாழ்ந்து வருகிறார் என்று பார்த்தால், அதாவது மன்மதனும் ரதையும் போல் வாழ்ந்தார்களாம். சரி. மலரும் மனமும் போன்று வாழ்ந்தார்களாம். சரி. கண்ணும் இமையும் போன்று வாழ்ந்தார்களாம். கருத்தொருமித்து வாழ்ந்து வராங்கம்மா. அதாவது மன்மதனும் ரதியும் என்று சொன்னால், சரி, ஆணில் அழகனையும் மன்மதன் என்று சொல்லுவார்கள். சரி. பெண்ணில் அழகியை ரதி என்று சொல்வார்கள் அல்லவா? அது ஒரு பேரழகியா? ஆமா, அதான் பேரழகி. ஆகையால் மன்மதனும் ரதியும் மன்மதம்னா பேரழகு. ஆம். ஒரு மலரை விட்டு அதன் மனத்தை விரிக்க முடியுமா? முடியாதல்லவா? வாட போட்டுடலாம். இந்த வானை விட்டு அதன் நிலவை விரித்தெடுக்க முடியுமா? முடியாது. கண்ணை விட்டு இமை பிரிந்தால் முடியுமா? அதுவும் முடியாது. அதே போல இரண்டு பேரும் இன்பமுடனே வாழ்ந்தார்களாம். சரி. சந்தோஷமாய் வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் அவர்களுடைய வாழ்க்கைக்கு அடையாளமாக அவளுடைய வயிற்றிலேயே இந்த சண்டத்தை 4 மாத கர்ப்பமா இருக்கிறான். சரி. கர்ப்பமாக இருக்கும் போதே சண்டனானவன் வேட்டைக்கு சென்றான். வேட்டை மிருகங்களின் ஏதுவினால் சண்டன் வானகத்திலே இறந்தான். ஆமா, சண்டன் இறந்த போது சண்டத்தியானவள் கானகத்திலே தன்னந்தனிமையாக தன்னுடைய குழந்தைகளுக்காக வாழ்ந்தாள். குழந்தைகளுக்காக வாழ்ந்து 10 மாதமும் ஒரு திங்களும் சுமந்தாள். ஒரு சூலில் 7 குழந்தைகளை பெற்றெடுத்தாள். ஒரு சூல்ல 7 குழந்தை. இவளுக்கு இருக்கிறது வயரா இல்ல புல்டோசர் டயரா? எல்லாம் வயத்துல பிறந்த குழந்தை. டயரா இருந்தா கூட ஓவர்லோட்ல வெடிச்சிருக்கணுமே. அதாவது எல்லாமே வயத்துல பிறந்த குழந்தைதான். ஒரு சூழலில் 7 குழந்தை, 7 அழகான ஆண் குழந்தை. கொடுத்து வச்ச பாக்கியாட்டி ஐயா. 7 ஆம்பளை பிள்ளை. ஆமா. 1 2 ஆண் குழந்தை இருந்தாலே ஒருத்தனும் கையில பிடிக்க முடியாது. சரி. அதுல ஒரு சில ஆள் ஆம்பளை பிள்ளை இருந்தாச்சுன்னு சொன்னா என்ன பவுசி காட்டுறாங்க ஐயா. அது உண்மைதான் ஐயா. உண்மைதானா? இவளுக்கு 7 ஆண் குழந்தை இருக்கிறாங்களே. அந்த 7 குழந்தைகளுக்கு எப்படி பெயராந்தை சூட்டுகிறாள் என்று தக்கன் என்றும் தொக்கன் என்றும் தானிரும்பன் கருமன் என்றும் ஈனமில்லா நெஞ்சனவன் இரும்பனவன் தாருதேனோ தாருதேனோ சமிகேரேனோ சமிகேரேனோ பேரேனல் தீவோரிவல் தாருதேனோ சமிகேரேனோ சமிகேரேனோ பேரேவலி தீவோரிவல் தக்கன் தொக்கன் இரும்பன் கரும்பன் சம்பரன் சமீரன் தாருதன். 7 பேருக்கும் குழந்தை போட்டாச்சு. 7 குழந்தைகளுக்கு பேரை சொல்லு. தக்கன் தொக்கன் இரும்பன் கரும்பன் சம்பரன் சமீரன் தாருதன். இந்த 5வது குழந்தைக்கு பேர் என்ன? எண்ணு. யாருக்கு தெரியும்? சம்பரன். 7வது குழந்தையின் பெயர் தாருதன். முத குழந்தையோட பேர் என்ன? தக்கன். ஆகையால் இந்த 7 குழந்தைகளுக்கும் பெயரை சொல்லு. இரும்பு எத்தனாவது குழந்தை? 3வது. கண்டுபிடிச்சிட்டாளா? ஆகையால் இப்படி பெயராந்தை சொட்டி அந்த குழந்தையாந்தை எப்படி வளர்த்து வருகிறாள் என்று எப்படி? பல்லொட்டி தாலாட்டி பாவையர்தான் வளர்த்தாள். பல்லொட்டி தாலாட்டி பாவையர்தான் வளர்த்தாள். தாலாட்டி சீராட்டி தைதல்லால் தான் வளர்த்தாள். ஓர் வயது 2ஆகி உயர் 3 4ஆகி வயது 2ஆகி உயர் 3 4ஆகி தான திருவயதில் அறிய எழுத்தோத வைத்தாள். 7ஆனே வயதரிலே ஏற்றதோரே பாலகனை குழந்தைகளை எடுத்து வாலூட்டி தாலாட்டி சீராட்டி பாவையினால் நல்ல முறையிலே வளர்த்து வரும்போது குழந்தைக்கு வயது 1 2 சொல்லி 7 வயது வருவோம். 7ஆன வயதிலே, அதாவது ஒரு குழந்தைக்கு 7 வயது. சரி. அப்ப 7 குழந்தைக்கு எத்தனை வயசு? 7 49 வயசு. 49 வயது. அதாவது 49 வயதிலே ஒரு மனிதனானவன் எவ்வளவு அறிவுடையவனாகவும் அனுபவசாலியாகவும் இருப்பானோ, அந்த அறிவும் ஆற்றலும் அனுபவமும் 7 வயது
வயதுல இந்த குழந்தைக்கு இருக்குதான். அப்ப கலவன் ஆயிட்டாங்களோ? எப்படி? அப்படி இல்ல, அதாவது 7 குழந்தைக்கு சேர்த்துதான் வயசு 49. அப்ப தனித்தனியே 7 குழந்தைங்க தான். ஆமா. ஆகையால் 7 வயது ஆன போது பார்த்தால் இந்த சண்டத்தியானவள் என்னுடைய அருமை செல்வங்களே, என்ன நீங்களும் 7 வயது பருவத்தை அடைந்தீர்கள் அல்லவா? அதாவது இந்த 7 வயது பருவத்திலே கற்கக்கூடிய செல்வம் கல்வி செல்வம். சரி அம்மா, என்ன எந்த கல்வி செல்வம் அம்மா? கல்வி கல்வி கிளவி இல்லையா? டேய், கல்வி செல்வமடா. அப்படின்னா என்னதுமா? அதாவது கல்வி என்று சொல்லக்கூடியது சரி எப்படி வெட்டது என்று சொன்னா என்ன தெரியும்? வெள்ளத்தால் எளியாது, வெண்தனலால் வேகாது, கொள்ளையும் போகாது, கொடுத்தாலும் குறையாது, கள்ளருக்கும் மையம் இல்லையாம் கற்றது ஒரு கல்வியானது. அடையப்பா, இந்த உலகத்திலே ஒரு மனிதனானவன் பிறந்து வாழ்ந்து அனுபவிக்க வேண்டியது அத்தனையும் அனுபவித்து அவன் இறந்த நேரத்தில் அவன் கூட போகக்கூடியது தேடி வச்ச சொத்து போக போகுதா? இல்லை இல்ல, தேடி வச்ச பொன் மனங்கள் தான் போக போகுதா? போகாது. கட்டின மனைவியும் போக மாட்டாள், வெற்றெடுத்த மக்களும் போக மாட்டார்கள். எப்படி? முன்னாடி எல்லாம் உடன்கட்டை ஏறி இருக்காங்கம்மா. அது கணவன் இல்லாத வாழ்க்கை நமக்கு தேவையே இல்லைன்னு சொல்லி. ஆமா, கணவனே கண்கண்ட தெய்வம். அப்படி தெய்வமே இல்லாத போது நாம் வாழ்ந்து எதற்காக? கணவனே கண்கண்ட தெய்வம். யாவும் ஒரு செலுத்த மாதிரி இருக்கு. அதாவது உலகத்தில் எத்தனை கோடி தெய்வங்கள் இருந்தாலும் ஒரு கணவனே கட்டிய மனைவிக்கு கண் கண்ட தெய்வம். 1000 கோயில்ல போய் 1000 அர்ச்சனை செய்யாண்டாம், 1000 பணிவிடை செய்யாண்டாம். உங்க கணவனுடைய பாதத்துக்கு பாத பணிவிடை செஞ்சா போதும். பாத பணிவிடா தெரியுமா? என்னது? கல்யாணத்துக்கு ஒரு ஸ்ரீதனத்துல ஒரு பெரிய தாம்பாளம் தந்திருந்தாங்களா? ஆமா, தாம்பாளம் எதுக்குன்னு நினைச்சா? எதுக்கு தாம்பாளம் எதுக்குன்னு உனக்கு தெரியுமா? கோயில்களுக்கு சுருள் வச்சு கொண்டு போறோம். இதை விட கொஞ்சம் பெருசா இருந்திருக்கும், அப்படித்தானே? அது சுருள் வைக்கிறதுக்கு இல்ல. புருஷன் வெளியே அங்க எங்கன்னு வேலைக்கு சோழிக்கெல்லாம் போயிட்டு வரும்போது மனுஷன் வாசல்ல வந்து ஒண்ணு நடையேற்ற கூடாது. வாசலுக்கு அந்த பக்கம் நிறுத்திட்டு சரி இட வாசல் அந்த தாம்பாள தட்டை வச்சு கொஞ்சம் பன்னீர், இதமான வெந்நீர், கொஞ்சம் ரோஜா மலர், சந்தனம், குங்குமம் கொண்டு வந்து புருஷன் அந்த தாம்பாள தட்டத்துல நிறுத்தி அதுல அந்த பன்னீர் கலந்த வெந்நீரால் கால்களை கழுவி, நல்லா கேட்டுக்க, உனக்கும் சேர்த்துதான், கால்களை கழுவி சரி கால்களை கழுவி சுத்தமாக்கி அதுக்கப்புறம் அந்த மனுஷனை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அந்த தண்ணீரை உனக்கு தீர்த்தமா தலையில தெளிச்சு நம்பர் முக்கியமான விஷயம் என்னதான், மீதமுள்ள தண்ணீரை நீ தீர்த்தமா குடிச்சா போதும். என்னது? மீதமுள்ள தண்ணீரை தீர்த்தமா குடிக்கணுமா? புருஷனுக்கு பாதம் கழுவிய தண்ணீரை தீர்த்தமா குடிச்சீங்கன்னா உனக்கு இத்தனை ஜென்மத்துல செஞ்ச பாவமா ஒரே ஜென்மத்துல தீர்ந்து போவோம். அதாவது அந்த காலம் எல்லாம் அப்படி செய்தாங்கன்னு சொல்றீங்க, அது நமக்கு தெரியாது. ஆமா, செய்திருப்பாங்கன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்குதுன்னு. சரி, அதாவது அந்த காலம் எல்லாம் ஒரு கணவனானவள் சரி மனைவியா நடத்துவாங்க. இப்ப என்ன நடக்காம சப்பகால போட்டா இழுத்து நடத்துவாங்கன்னா மனைவிக்கு வேண்டிய உரிமைகள், அன்பு, அரவணைப்பு அத்தனையும் கொடுப்பாங்க. இப்ப வந்து அதிக பிரசங்கத்தனமா தானே தெரியுறீங்க. எப்படி அதிக பிரசங்கத்தனமாட்டு? முன்னாடி வீட்டை விட்டு நடைய விட்டு வெளியே போனாலே சரி கணவன்ட்ட 1000 அனுமதி கேட்கணும். கணவன் கூட தான் போவாங்க. அதாவது பெற்ற தாய் தந்தை வீட்டுக்கு போனா கூட கணவன் கூட்டிட்டு போனாதான் தாய் தந்தை வீட்டுக்கு கூட போவாங்க. ஆமா, இப்பதான் உங்களை அவுத்துட்ட மாடு மாதிரில போவாங்க. அந்த காலம் எல்லாம் கொஞ்சம் அறிவில்லாம இருந்துட்டாங்க. என்ன புருஷனே பெரிய தெய்வம்னு. ஆனா இந்த காலம் தானே எங்களுக்குள்ள உரிமை கிடைச்சிருக்கு இல்லையா? நாம ஏன் உங்களுக்கு உரிமை இருக்கும் போது எங்களுக்கு இருக்க கூடாதா? உரிமை இல்ல தந்திருக்கீங்க. வெளியில போகும்போது நாங்க போக முடியாதா? போவாண்டானே சொல்லிருக்கு. இப்ப தான் சம உரிமை தந்திருக்கலாம். ஆமா, நீங்க பேசும்போது நாங்களும் பேசலாம். ஆமா, நீங்க கம்பெனி தானே அறுவா எடுப்பீங்க. ஏன்னா நீங்களும் வேலைக்கு போறீங்க, நாங்களும் வேலைக்கு போறோம். அப்படி இருக்க எங்களுக்கு அந்த உரிமை தந்தையில ஒண்ணும் தப்பு இல்லையே. நான் உங்களுக்கு தப்புன்னு சொல்லலையம்மா. அப்புறம் என்ன? அந்த காலத்துல உள்ள ஆண்கள் அந்த காலம் எல்லாம் புருஷனுடைய பாதத்தை கழுவி தண்ணீரை குடிக்கணும்னு சொல்றீங்க. இப்பவும் குடிங்க, தப்பு இல்ல, நல்லது. குடிக்க போறோம்னு அப்படியா? ஆகையால் இந்த பிள்ளை சொல்லியாச்சு, எங்க அம்மாட்ட போனோன்னு ஒரு பெரிய தாம்பாளம் வாங்க சொல்லணும். தாம்பாளம் எந்த கோயிலுக்கு சுருள் வைக்க இல்ல, வேற கல்யாணத்துக்கு தேவைப்படும். ஓ, கல்யாணத்துக்கு செய்யறதுக்கு. ஆகையால் இல்ல இனி வரும்போதெல்லாம் புருஷன் தான் கொண்டுட்டு வந்த தாம்பாளம் அப்படியே மனைவிக்கு பாத பூஜை செய்யறதுக்கு. ஏன்னா காலம் இனி அப்படிதான் வர மாறி போச்சு. ஆகையால் அப்ப தாம்பாளம் வாங்கிரு.
கல்யாணம் முடியல இல்லையா? ஓ 20. ஆகையால் பார்த்தால் இந்த சட்டத்தையானவள் குழந்தைகளை இழைத்துக் கொண்ட நேரம் குருதேவர் இடத்துல கூட்டிட்டு வரா. ஐயா குருதேவா, என்ன இது இருக்குது பாத்தீங்களா? இந்த 7 மீன் அன்பற்ற மக்கள் ஒன்னு ஒவ்வொரு சைஸ்ல இருக்கு. ஒவ்வொரு சைஸா இருக்கா? ஒரு அச்சில வார்த்தை ஒரே சைஸ்ல இருக்கு. 7 நான் பெற்ற மக்கள். அடே அப்ப 7 பேரும் கணவனை போலவே இருப்பாங்க. இருக்காங்களா? ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காங்களா? ஆமா. என்னுடைய குழந்தைகளுக்கு குருவுக்கு குருவாக இருந்து சரி கல்விகள் அனைத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடியது உங்களுடைய கடமை இல்லவா? அப்படி ஆகட்டும், அப்படி ஆகட்டும் என்று உரைத்த போது சரி பார்த்தார் இந்த வாத்தியார் 7 குழந்தை முகத்தை ஏறெடுத்து பார்க்கிறார். ஒண்ணுக்கு பார்வையும் சரியில்லை. என்னடா வணக்கம் ஒரு மாதிரி போடுற? எங்க அம்மா சொன்னாங்க எப்படி போன உடனே வாத்தியாரை கையெடுத்துட்டு கும்பிடணும். யாருக்கு கையெடுத்துட்டு? இல்ல உங்க கையெடுத்துக்கிட்டு நான் கும்பிடணும். அதாவது வாத்தியாருக்கும் வணக்கம் சொல்லணும்னு சொல்லிருப்பாங்க. நாங்க வணக்கம் சொல்றோம்ல. வணக்கமா? வணக்கம் என்னடா ஒரு மாதிரி சொல்ற? நேரா நில்லு. அப்படி போடு. அவன் சொல்லி தரான். மூத்தவன் தானடா அவன். டேய் உனக்கு தெரியாடா சார் மணக்கும். மணக்கம் இல்லடா வணக்கம். வணக்கம். அதாவது நான் என்ன கல்விகள் சொல்லி தருகிறேனோ அது போலவே சொல்ல வேண்டுமே என்று சொல்லி எப்படிப்பட்ட கல்விகளை எல்லாம் பற்றி கொடுக்கிறார் என்று பார்த்தால் அறிவறை கொண்டே வேந்த நாத்தை சொடி வடித்து அப்பாலை என்று வடி வடித்தார் வடித்தார் வடிக்க தொடர்ந்தார் வடித்தார் வடிக்க தொடர்ந்தார் அறிவறி என்று வடியாத்தி சொடி படித்தான் அப்பாலை என்று வடி படித்தான் அவன் அப்பாலை என்று வடி படித்தான் படித்தான் படிக்க தொடர்ந்தான் படித்தான் படிக்க தொடர்ந்தான். ஐயாறு சாஸ்திரத்தோடு 64 கலை காண வித்தையத்தனையும் படித்தான் வித்தையத்தனையும் படித்தான் படித்தார் படித்து முடித்தான் படித்தார் படித்து முடித்தான். இத பாருடா, அதாவது 7 பேரையும் முன்னாடி வா. வந்தீங்கல்ல, ஒவ்வொரு பேரையா சொல்லுவோம். பேர் என்ன? தக்கன். உன் பெயர் என்ன? தொக்கன். உன் பெயர் என்னடா? உன் பெயர் என்னடா? உன் பெயர் என்ன? உன் பெயர் என்னடா? சமிகரன். உன் பெயர் என்னடா? டேய் எல்லாரும் அவங்க பேரை இவ்வளவு அமைதியா சொல்றான். நீ என்ன கொஞ்சம் அதட்டி சொல்ற. நான் அப்படிதான். நீ அப்படித்தான். தாருதன் நடியே மெதுவா பேசு. ஏன்னா இந்த குருகுலத்துல எல்லாரும் ஒண்ணுதான். அதனால அமைதி தான் இங்க முக்கியம். நான் சொல்லித்தரக்கூடிய கல்விகளை நீங்க சொல்லி அப்படியே படிச்சா போதும். அதாவது முதல்ல உங்ககிட்ட கேட்கட்டுமா? யார்கிட்டனாலும் கேளுங்க. முதல்ல உங்ககிட்ட கேட்கறேன். என்ன கொஞ்சம் நீ கொஞ்சம் இருமாப்புல பேசின பத்தியா? அது இரும்பனிவன். ஐயோ, அதாவது இது எங்க உள்ள எரும மாடு இல்ல? எரும மாடு சத்தம் போலவே நான் சொன்னது டேய் இது வேண்டாம், நீ சொல்லண்டா. நீ சொல்லு. ஓ ஓ ஏ ஏ என்ன ஏ ஏ. ஆமா, அதாவது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். எதுக்குடா இடைஞ்சலு? சுவாரிக்க இல்ல, பொண்டாட்டி கூட ஒரு இடத்துக்கு சந்தோஷமா போலான்னா போட மாட்டான். இவ்வளவு நாளும் எண்ணி கூட்டிட்டு போனா பைக்கில வச்சு, இன்னைக்கு அதே இடத்துல அவளை வச்சு கூட்டிட்டு போறான். நான் கவர்மெண்ட் பஸ்ல வாட்சி டிக்கெட்டுன்னு போக வேண்டியது இருக்கு. ஒரு நாள் என்னை கூட்டிட்டு போக மாட்டாங்க. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மாவும் அப்பாவும் பெரிய தெய்வம். கல்யாணம் முடிஞ்ச வரைக்கும் மாமா மாமியார் தான் பெரிய தெய்வம். அப்ப பொண்டாட்டி வார்த்தை தான் கேட்பாங்கன்னு சொல்றியா? அப்படி இல்ல, வேற தாய் ஒரு இடத்துக்கு பண்ணுவீங்களா, மகன்கிட்ட சொல்லுவா, மகளே மாமன் வீட்டுக்கு போகணும், சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துரு. ஆமா, அவன் தகப்பனை தேட மாட்டான், புருஷனை தேட மாட்டான்.
பிள்ளைகிட்ட எங்கனாலும் போகணும்னு சொல்லி வண்டியில் ஏறி இருப்பா, பட்ட பட்ட பட்டன்ட்டு எங்கெல்லாமோ போகணுமோ போயிட்டு வந்துடுவான். கல்யாணத்துக்கு போகிறவன் அம்மையை கூட்டிட்டு தெரியுமா, கொண்டாட்டி தூக்கி வச்சுட்டு எப்போ எங்கே போனாலும் போயிட்டு வருவா. தாயார் இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பா. இந்த இடத்துல நம்ம எல்லாம் இருந்தோம், இன்னைக்கு இவா சொங்கின்னு போற அளவுல இறங்கிறதுக்கும் சொல்ல முடியாது, நான் வாரணியும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி பின்னுக்கு இடைஞ்சலான வாழ்க்கையை நம்ம தேடி கொடுத்துருவோம். ஓஹோ, அதுதான் அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம் இல்லைன்னு சொல்றீங்க. அதாவது அறம் செய்ய விரும்பு, அறம் செய்வது இரும்பு. அறம் இரும்புல தான் செய்வாங்க தெரியுது. அறம் செய்வது இரும்பிலடா, அறம் செய்ய விரும்பு. அறம் செய்ய இரும்பு. தம்பி இப்படி இருக்குமோ, எப்படி ஒருவேளை இரும்புல செஞ்சா தேஞ்சிருமா இருக்கும், அறம் செய்வது உருக்கு. இது நல்லா இருக்கு. டேய், கடைசியாக ஒரு கேள்வி கேட்கட்டுமா? எனக்கு கடைசியான கேள்வி நீ இன்னைக்கு கேளு. இன்னையோட உனக்கு கடைசி. எனக்கு கடைசியா, அதாவது கடைசியா ஒரு கேள்வி என்ன தெரியுமா? ஏன்னா இந்த கேள்வியில பதில் சொல்றத பொறுத்து தான் நீங்க தேர்வீங்களா, கேட்கக்கூடிய கேள்வியை பொறுத்து தான் இந்த ஸ்கூல்ல நான் படிக்கணுமா வேண்டாமான்னு முடிவு எடுக்கணும். அப்படியா? அசோகர் ஏண்டா சாலை ஓரங்களில் மரங்களை நட்டார்? எனக்கு தெரியும் வாத்தியாரே. ஏன்? நடு ரோட்ல நட்டா வண்டி ஒண்ணும் போக முடியாது. நடு ரோட்ல மரத்தை நட்டா வண்டி போக முடியாது, வண்டி ஒண்ணும் போக முடியாது, அதாவது சைடுல நட்டு வச்சிருக்காங்க. ஓ அப்படி. டேய், அறிவுன்னு சொன்னா உங்களை மாதிரி ஒரு அறிவுள்ள பிள்ளைங்களை பார்த்தது இல்ல. அம்மா அப்படியே சொல்லுவாங்க, என் பிள்ளைகளுக்கு என்ன அறிவுன்னு அப்படிதான் வாத்தியாரும் சொல்லுவாங்க. அதாவது பார்த்தார் இந்த வாத்தியாரானவர் இந்த சண்டாள பிள்ளைகள் ஆகாது என்று சொல்லி ஒரு நாள் கழுதனிலே பிரம்மானதை எடுத்துக்கொண்டு வந்து அப்பன் இல்லாத வட்டி மக்கா என்று சொல்லி ஒரு அடி அடித்தார். சரி, அதாவது அடித்த அடிவரை இவனுக்கு மறந்து போச்சு. ஆமா, சொன்னாரே ஒரு வார்த்தை, அப்பன் இல்லாத வட்டி மக்கா என்று சொன்ன ஒரு வார்த்தையானது அவனுக்கு மறக்கவே இல்லை. அதான் சொல்லுவாங்க, தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்று சொல்லுவார்கள். உண்மைதான். டீயினால் சுட்ட பொன் உள்ளாரும், அந்த டீ சூடா இருக்கும்போது குடித்தால் நாவினால் சுட்ட வடு மாறாது என்று. என்னது? திருப்பி ஒருக்கா சொல்லுங்க. டீ இருக்குதுல்ல, ஆமா, டீ கையில பட்டு சுட்டுனா அந்த புண்ணு ஆறிடும். டீய குடிக்கும் போது கொதிக்க கொதிக்க டீய குடிக்கும் போது நாவல சுட்டுனா அந்த புண்ணு உடனே ஆறாதுல. அதை தானே சொல்ல வந்ததாயி. அப்படி இல்ல, அதாவது தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் என்று சொன்னால் ஒரு மனிதனை தீ கொண்டு ஒரு சூடு போட்டோன்னு சொன்னா அந்த பொண்ணு ஆறதுக்கு என்ன 1 மாசம் 2 மாசம் ஆகுமா? நீ சொன்ன டீ, நான் சொன்ன டீ. நம்ம எப்பவுமே டீ குடிச்சணும், காபி குடிச்சணும், ஏதாவது தின்னணும், தான் இருக்கணும். நானும் அந்த நேரத்துல இருந்து சொல்லியாச்சு, என்னது டீ வாங்கிட்டு வாங்க வரும். ஆகையால் பார்த்தார், அதாவது பார்த்தார்கள் அப்பன் இல்லாத வட்டி மக்கா என்று வார்த்தை அந்த கேட்ட போது அழுது கொண்டு 7 குழந்தைகளும் தாயிடத்திலே ஓடி ஓடி வருகிறார்கள். தன்னுடைய தாய வார்த்தை என சொல்கிறார் என்று அழுதுபடா எந்தாயே எந்தாயே வழி வார்த்தை சொன்னாரே சொன்னாரே அழுதுபடா எந்தாயே எந்தாயே பழிவார்த்தை சொன்னாயே சொன்னாயே அப்பனில்லை என்றாரே என்றாரே என்றானே அம்மானே சொல்லு என்றார் சொல்லு என்றார். சப்பமுடல் தாயாரோ 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 ஒருவருக்கு ஏது சொல்வாள் ஏது சொல்வாள். சப்பமுடு தாயாரும் தாயாரோ தாயாரோ பிள்ளைகளுக்கு ஏது சொல்வார் ஏது சொல்வார். ஆதிபரல் உண்டகப்பல் 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 அருமையுள்ளே பாலர்களே பாலர்களே
இடத்திலே ஓடி வருகிறார்களாம். தாயாரை வார்த்தைன்னு சொல்லுகிறாரே என்று பார்த்தால் சொன்னார்கள், அம்மா என்னடா அப்பா ஆறுமா, ஏண்டா அப்படி கேக்குற? அப்படி இல்லாத பட்டு மக்கள் என்று அடித்து விட்டார் அம்மா வாத்தியார். யாருடா அடிச்சாரு? அந்த வாத்தியம்மை அடிச்சு விட்டாமா. என்னது வாத்தியார் அடிச்சாரா? வாத்தியம்மை. வாத்திய பையனா? வாத்தியார மரியாதையா பேசுடா. அம்மா என்ன? நாங்க நல்லாதாம்மா படிச்சோம். சரி, இந்த வாத்தியாருக்கு ஒண்ணுமே தெரியல. ஓ, வாத்தியாருக்கு ஒண்ணும் தெரியலையா? ஒண்ணும் தெரியாத வாத்தியார். எதுக்காகடா அடித்தாரு? வாத்தியார் ஏதோ தப்பு தப்பா சொல்லி தந்தாரு. ஆமா, நாங்க பெருசு நல்ல உண்மையா சொல்லி தந்தோம். அப்படியா? ஆனால் வாத்தியார் கடைசியில என்ன கோபப்பட்டாரு தெரியாது. நம்ம விட அறிவுள்ள பிள்ளைகள் வந்து விட்டார்களே என்ற கோபத்தில் சரி அப்பனில்லாத பட்டி மக்கள் என்று உரைத்து விட்டார் அம்மா. அதாவது அதற்கு எங்களுக்கு பதில் தெரியவில்லை அம்மா. அதாவது வாத்தியார் தானே சொன்னாரு, போகட்டுண்டா. முடியாதும்மா. முடியாதா? முடியாது. எங்களுக்கு எங்க அப்பா ஆறு. அதாவது உங்களுடைய அப்பாவின் பெயர் என்ன தெரியுமா? என்ன? சண்டன். லண்டன். சண்டன். எத்தனை கிலோடன்? டேய், உங்களுடைய அப்பாவின் பெயர் அப்பா. இந்த பாரு, நீ மண்டைகள் இல்லாத மாதிரி பேசக்கூடாது. அப்பா கூட வந்து அம்மா சண்டையா. அப்பா கூட சண்டை. அப்படி இல்லடா, உங்க அப்பாவின் பெயரே சண்டன் தான். அப்படியா? அப்பா எங்க இருக்காங்க இப்போ? நீங்கள் 4 மாதம் என் வயிற்றிலே கருவாக இருக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் அப்பா வேட்டைக்கு சென்ற இடத்திலே மாண்டு விட்டாரடா. எங்களுக்கு அப்பாவே கிடையாது. அதாவது இப்பொழுது தாயும் இல்லை தந்தையும் இல்லை என்று கவலைப்பட வேண்டாம். சரி, சண்டனாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்திற்கு உற்றவன் ஒருவன் அல்லவா? யாரது? உங்களுக்கு தாய்க்கும் தாயாக தந்தைக்கு தந்தையாக இருப்பது அந்த ஆதி பகவான் தானடா. அதனால அப்பன் என்று சொன்னால் பகவான் இடத்துல சென்று அழியாத வரம் நாங்கள் வாங்கி வருகிறோம். அகட்டும் என்று உரைத்த போது 7 குழந்தைகளும் ஆதி பகவானை நினைத்து அறிவரும் தவத்தை செய்து வருகிறார்களாம். ஆதி பகவானை நினைத்து அறிவரும் தவத்தை செய்து வரும்போது 1 வருடமா 2 வருடமா 12 வருடமாக பாரதவம் செய்து வருகின்றார்கள். பாரதவம் செய்து வரும்போது பார்த்தார் பகவான் என்ன செய்தாரி என்பதிலே வந்து தோன்றுகின்றார். பாலர்களே, எதை நினைத்து தவம் புரிந்த காரணம் என்னவோ? சுவாமி, யார் நீங்கள்? நான் சிவபெருமான். சிவபெருமானா? சிவபெருமான். பகவானே, நாங்கள் யார் தெரியுமா? நாங்கள் தான் சண்டத்தியால் வெற்றெடுத்த கைலாசம் போகலாம் ஆகட்டும் என்று சொல்லி கைலாச மலைக்கு கூட்டிட்டு வராரு. அருகே அமர்த்தினார் 7 பாலர்களே. ஆமா, என்னுடைய அருமை செல்வங்களே, தந்தையே, என்னை நினைத்து தவம் இருந்தீர்கள் அல்லவா? உங்களுக்கு என்னப்பா? எங்களுக்கு வரங்கள் வேண்டும் ஐயா. வரங்கள் வேண்டுமா? என்ன வரம் வேண்டும் என்று கேட்ட போது உடனடியாகவே தாரதநாதிகள் என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தால், கடலுக்கு பால் கடலுக்கு பால்